भूतगणाधिसेवितम् कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும், நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். அருள்வாயே கோவிந்தா. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. வணக்கம். புதன்கிழமை ஜூன் மாதம் 11ஆம் தேதி, ஜெயவருஷம் வைகாசி மாதம் 28ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் விசாகம். திதி வளர்பிறை திரையோதசி காலை 11:15 வரையிலே, அதன் பிறகு சதுர்தசி திதி. இன்றைய திதி வளர்பிறை சதுர்தசி திதி. யோகம் சித்த யோகம் காலை
9 மணி 19 நிமிடம் வரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். 9 மணி 19 நிமிடம் 9:19 AM வரையிலே மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்று காலை 9 மணி 19 நிமிடம் முதல் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று வைகாசி விசாகம். திருச்செந்தூர் முருகன் கோவிலிலே பக்தர்கள் கூட்டமெல்லாம் அலைமோதி கொண்டிருக்கும். கோவிலின் அருகிலில் பார்ப்பது தலையா கடல் அலையா என்று புரியாத வண்ணம் லட்சோப லட்சம் பக்தர்கள் திருச்செந்தூருக்கு சென்று வழிபடுவார்கள். அனைத்து முருகன் கோவில்களிலும் இன்றைய தினம் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமானுக்கு மிக முக்கியமான ஒரு நாள். உலகெங்கும் உள்ள முருகன் கோவில்களிலே இன்றைய தினம் காவடி எடுப்பது, அபிஷேகம் செய்வது, சிறப்பு வழிபாடுகள் செய்வது, திருப்புகழ் பாடல்கள் பாடுவது போன்ற அனைத்து விதமான வழிபாடுகளும் நடைபெறுகின்ற ஒரு நாள். முருகன் வழிபாட்டிற்கு மிக மிக முக்கியமான ஒரு நாள் இன்றைய தினம். வைகாசி விசாக பெருவிழா நடைபெறுகின்ற மிக முக்கியமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்று ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 முதல் பகல் 12 மணி வரை, நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன் கேது, ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு, கன்னியில் செவ்வாய், துலாமில் சனி ராகு சந்திரன். காலை 9 மணி 19 நிமிடத்திற்கு சந்திரன் துலா ராசியிலிருந்து நகர்ந்து விருச்சிக ராசிக்குள் செல்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசிக்கு இன்று காலை 9:19 வரையிலே மிக சிறப்பானது ஒரு கிரக நிலவரம் இருக்கிறது. அதன் பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. முருகன் குமரன் குகன் என்று மொழி என்று அருணகிரிநாதர் சொன்னது போல முருகன் குமரன் குகன் என்னும் திருநாமத்தை உச்சரித்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைய தினம் முருகா குமரா குகா என்று சொல்லிக் கொண்டிருந்தால் போதும். கோடானு கோடி திருநாமங்கள் முருகனுக்கு உண்டு. நாம சம்புகுமாரா வெகு கோடி. சம்புகுமாரனுக்கு நாமங்கள் வெகு கோடி. அவற்றுள் முருகன் குமரன் குகன் என்று மொழி என்பது அருணகிரிநாதரின் வாக்கு. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்று காலை 9:19 மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. எனவே மேஷராசி அன்பர்கள் இன்று முழுவதும் முருகன் வழிபாட்டிலே கவனம் செலுத்தவும், மனதை திசை திருப்பவும், முருகனை வழிபட்டு இந்நாளிலே நீங்கள் மிக நல்ல பலன்களை எல்லாம் அடையலாம். சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டில் செலவிடவும். ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் மிகச் சிறப்பாக நடைபெறும். நீங்கள் எதிர்பார்க்கும் இடங்களிலிருந்து உங்களுக்கு நிதி உதவி கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக வங்கிகளிடமோ அல்லது தனியார் நிறுவனங்களிலோ நிதி உதவி நீங்கள் கோரியிருந்தால் இப்பொழுது அது கிடைத்துவிடும். செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உற்றார் உறவினர் சந்திப்பு நிகழும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகள், சர்ச்சைகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது ஒரு நல்ல முடிவுக்கு வரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள். மிகச்சிறப்பானது ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டு இருக்கின்ற நாள் என்று சொல்லலாம். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே தொடர்ந்து சூரியன் புதன் சேர்க்கை உங்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை பெற்றுத்தரும். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தடைகளுக்கு தடை விதித்து விடுவீர்கள். தாராளமாக பண வசதி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார நிலையிலே
நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு அதிபதியான சூரியன் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறது. மிகச்சிறப்பான பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள் இன்றைக்கு. வைகாசி விசாகம். ஆகவே முருகப்பெருமானை வழிபட்டு உங்களது பணிகளை துவங்குங்கள். நன்மைகள் நிச்சயம் நடைபெறும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ஆரோக்கியத்திலே ஏற்பட்ட சிறு சிறு உபாதைகளெல்லாம் கூட இனி இல்லை என்னும் நிலைக்கு ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். தொழிலில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் நீங்கும். மிக வலுவான நிலையிலே உங்கள் ராசி அதிபதி புதனோடு இணைந்து 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும். மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ராசி அதிபதி 9ஆம் இடத்திலே சூரியனோடு சேர்ந்து புதாதித்ய யோகம் பெற்றிருக்கிறது. தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. குடும்பத்திலே அமைதி நிலவும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தவர்கள் மீண்டும் வந்து ஒன்றாக இணைவார்கள். விட்டவங்கெல்லாம் பழம் விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல திருப்பு முனையான சில விஷயங்களெல்லாம் நடைபெறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெற்று மகிழ்ச்சி கடலில் திளைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் இருக்கும் சந்திரன் காலை 9:19 2ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு செல்கிறது. விசாகம் 4ஆம் பாதத்திற்கு காலை 9:19 செல்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ராசிக்கு குரு பார்வை இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 48 மணி நேரத்திற்கு குரு பார்வையிலே சந்திரன் ராகு சேர்க்கை பெறுவது இன்னும் 12 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்பொழுது கூட குரு பார்வையில் சந்திரன் வரும், ராகு சேராது. இந்த நாள் ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற நாள். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். உயர்கல்விக்கான வாய்ப்பு கிடைக்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 9 சந்திரன் ராசிக்குள் வருகிறது காலை 9:19. மிகச்சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்துள்ள ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. 2 நாட்களிலே குரு பெயர்ச்சியாக போகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே வசந்தம் ஆரம்பமாகிறது. வசந்த காலம் ஆரம்பமாகிறது என்று சொல்லலாம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். மிகவும் வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்ற ஒரு நல்ல நாள். இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக அனைத்து பணிகளையும் செய்து முடிப்பீர்கள். உங்களது தொழில் தொடர்பான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலிருந்து சந்திரன் நகர்ந்து 12ஆம் இடத்திற்கு வருகிறது. 8 12ஆம் இடத்திலே நீச்சமடைகிறது. ஆகவே யோகமான நாள் என்று சொல்ல வேண்டும். அதிக அளவிலே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இந்நாளிலே உண்டு. இன்னும் 2 தினங்களுக்கு மட்டுமே உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறது. 7ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் மிகப்பெரிய நன்மை ஏதேனும் நடைபெறும். பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். அசையா சொத்துக்கள் விற்பனை மூலமாக ஒரு சிலருக்கு தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திற்கு வருகிறது. ஆகவே எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தொழிலிலே
அமோக வளர்ச்சி ஏற்படும், நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். மிக வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆகவே மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த தொழிலில் உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலிலே மகோன்னதமான நிலைக்கு நீங்கள் செல்வீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ஆறுக்குடையவன் விருச்சிகத்திலே சென்று நீச்சமடைகின்ற ஒரு நாள் என்பதால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறும். வழக்குகளிலே வெற்றி கிட்டும். கடன் தொல்லை இருந்தால் அவையெல்லாம் முற்றிலுமாக அடைத்து விடுவீர்கள். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு திடீர் தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றம் வியக்க வைக்கும் அளவிலே மிக பெரிதாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மீனராசிக்கு காலை 9 மணி 19 நிமிடம் வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. முக்கிய பணிகள் ஏதேனும் இருந்தால் அவற்றையெல்லாம் காலை 9:19 பிறகு 9:30 மணிக்கு மேல் செய்தால் வெற்றிகரமாக நடந்து முடியும். அதிகாலை நேரத்தில் மட்டுமே சந்திராஷ்டமம் இருக்கிறது. 9:19 AM சந்திராஷ்டமம் முடிந்து விடுகிறது. ஆகவே அதன் பிறகு நீங்கள் வெற்றிகரமாக பல பணிகளை செய்வீர்கள். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். இன்றைய தினம் வைகாசி விசாகம். முருகப்பெருமானின் திருவருளை பெறுவதற்கு அவனது திருநாமங்களை உச்சரிக்க வேண்டிய ஒரு நாள். திருச்செந்தூர்ல ரொம்ப விசேஷமா இருக்கும். வைகாசி விசாகத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் பேர் வருவாங்க. ஜெய 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 ஜெயன்னு இருக்கும் திருச்செந்தூர் கோவில். மாலை நேரத்திலே ஜெயந்திநாதர் தங்கரதத்திலே வலம் வருவார் ஆலயத்தை. உற்சவ திருமேனிக்கு அங்கே ஜெயந்திநாதர் என்ற ஒரு பெயர். செந்தில் விடங்கர்னு இன்னொரு உற்சவர். 4 உற்சவர்கள். அதிலே ஜெயந்திநாதர் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு இரவு நேரத்திலே தங்கரதத்திலே எழுந்தருளுகின்ற ஒரு வைபவம் இன்று திருச்செந்தூரிலே நடைபெறும். அனைவரும் அவரவர் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்றைக்கு வைகாசி விசாகம். அதிலும் குறிப்பாக மீனராசிக்கு இப்பொழுது இந்த வழிபாடு அதிக நன்மை அளிக்கும். 8ஆம் இடத்து சனி ராகுவால் சொல்ல ஒண்ணா மனவேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து மிகப்பெரிய ஒரு விடுதலை கிடைப்பதற்கு, தொல்லைகளிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு முருகன் வழிபாடு மிக மிக அவசியம். நவக்கிரகங்களையே விடுவித்தவன் செந்திலாண்டவன். சூரபத்மன் நவக்கிரகங்களை கூட ஆட்டி படைத்திருக்கிறான். பேர்பட்ட வல்லமை பொருந்தியவன். அந்த நவக்கிரகங்களுக்கு சூரசம்ஹாரம் ஆன பிறகு முருகப்பெருமான் தான் விடுதலை அளித்தார். அதனால திருச்செந்தூர்ல நவக்கிரகம் கிடையாது. வியாழ பகவான் வந்து வணங்கி முருகனிடம் விடைபெற்று சென்ற இடம். குரு வணங்கிய தலம். ஆகவே அத்தலத்திலே நவக்கிரகமே கிடையாது. பெருமாள் சன்னதி மிகச் சிறப்பாக இருக்கும். அங்கே 3 சைவ கோவில்களிலே சயன கோலத்தில் பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஒன்று தில்லை கோவிந்தன், மற்றொன்று நெல்லை கோவிந்தன், 3வது செந்தில் கோவிந்தன். தில்லையிலே கோவிந்தராஜ பெருமாள் சித்திரகூடமாக அங்கே சயன கோலத்திலே நமக்கு காட்சியளிக்கிறார். நெல்லையிலே நெல்லையப்பர் கோவில் உள்ளே ஒரு கோவிந்தராஜ பெருமாள் சயன கோலத்திலே மிகப்பெரிய திருமேனியாக காட்சியளிக்கிறார். அதே போல திருச்செந்தூரிலே செந்தில் கோவிந்தனாக அங்கே கோவிந்தராஜ பெருமாளாக சயன கோலத்திலே காட்சியளிக்கிறார். இந்த 3 பெருமாளும் ரொம்ப முக்கியமாக வழிபடணும். தில்லை கோவிந்தன், நெல்லை கோவிந்தன், செந்தில் கோவிந்தன். இன்றைய தினம் வைகாசி விசாகம் என்பதால் திருச்செந்தூரை பற்றிய ஏதேனும் ஒரு தகவலை சொல்ல வேண்டும் என்பதால் இந்த பெருமாளின் வைபவத்தை சொல்கிறேன். இந்த 3 பெருமாளையும் வழிபட வேண்டும். நெல்லை கோவிந்தன், தில்லை கோவிந்தன், செந்தில் கோவிந்தன். மீனராசி இன்றைய தினம் காலையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதன் பிறகு சந்திராஷ்டமம் முடிந்து விடுகிறது 9:19. ஆகவே இந்நாளிலே முருகர் வழிபாடு செய்தால் திருச்செந்தூர் முருகனை மனதில் நினைத்து கொண்டு அல்லது அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்து அல்லது வீட்டிலேயே முருகனின் திருவுருவ படத்தை வைத்து வழிபாடு செய்தால் அதிக நன்மைகள் நடைபெறும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் சுப முகூர்த்த நாள். காலை 10:30 முதல் 11:30 வரை 10:30 to 11:30 முகூர்த்த நேரம் நாளைக்கு. வியாழக்கிழமை 10:30 11:30 முகூர்த்த நேரம். நாளைக்கு கிரிவலம். பௌர்ணமி நாளைக்கு மத்தியானமே வந்துடுது. 11:50 பௌர்ணமி ஆரம்பமாகி விடுகிறது. நாளைக்கு தான் இரவு முழுவதும் பௌர்ணமி இருக்கிறது. நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் 10:10 வரைக்கும் தான் பௌர்ணமி இருக்குது. 10:10 AM வரைக்கும் தான் இருக்குது வெள்ளிக்கிழமை. அதனால் வியாழக்கிழமை தான் பௌர்ணமி கிரிவலம். நாளைய தினம் இரவு பௌர்ணமி கிரிவலம்.
ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே குரு பெயர்ச்சி பலன்கள் சிறப்பு நிகழ்ச்சியினை பார்த்து ரசிப்போம். குரு பெயர்ச்சி பலன்கள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியினை நாம் கடந்த ஒரு வார காலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேஷம் முதல் துலாம் வரையிலான 7 ராசிகளுக்கு குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் என்பதை நேற்று வரை சொன்னேன். இன்றைய தினம் 8வது ராசியான விருச்சிகத்திற்கு குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கப் போகிறது என்பதை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கவிருக்கிறோம். விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு குரு வருகிறது. 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு குரு வருகிறது. 9ஆம் இடத்திலே குரு உச்சம் பெறப் போகிறது. இருக்கிறதுலே 12 ராசியில விருச்சிகத்துக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கு. குரு பெயர்ச்சி யாருக்கு தி பெஸ்ட் என்று கேட்டால் விருச்சிகத்திற்கு தான். மிகச்சிறப்பான ஒரு பலனை சொல்லலாம். ஆச்சரியப்படும் அளவிற்கு நன்மைகள் எல்லாம் நடைபெறும். அதிசயப்படும் அளவிற்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். நான் காண்பது கனவா இல்லை நனவா என்று நீங்களே உங்களை கிள்ளி பார்த்துக் கொள்வீர்கள். அப்படி சில அன்பிலீவபிள் இன்கிரெடிபிள் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும். மிகப்பெரிய முன்னேற்றங்கள். லைஃப் செட்டில் ஆகிடும். உங்களுடைய குறிக்கோள் என்னவோ அதை அடைந்து விடுவீர்கள். உங்களுடைய லட்சியம் என்னவோ அதை அடைந்து விடுவீர்கள். நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள், எந்த நிலையை எய்த விரும்புகிறீர்கள், என்னவாக ஆக விரும்புகிறீர்கள், அது அல்லது எந்த அளவிற்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த அங்கீகாரம் இப்பொழுது கிடைக்கும். நீங்கள் எந்த தொழில் இருந்தாலும் சரி. 9ஆம் இடத்திலே குரு வரும் பொழுது அற்புதமான நன்மையை செய்யும். அதில் ஏர்நாட் சனி வேற நடந்துட்டு இருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி நான் சொல்ல ஆரம்பித்த உடனே ஒரு நண்பர் என்னிடம் ஒரு சந்தேகம் கேட்டார். அவர் நீண்ட நாட்களாக எனக்கு நெருங்கிய நண்பர். அவருக்கு ஜோதிடத்திலே ஓரளவு பரிச்சயம் உண்டு. ஒவ்வொரு முறை குரு கடகத்திற்கு வரும்பொழுதும் இதே பலனைத்தான் எல்லோருக்கும் கொடுக்குமா என்று என்னிடம் கேட்டார். அது கொஞ்சம் என்னை யோசிக்க வச்சது. ஒரு செகண்ட் அப்படி யோசித்து சொல்கிறேன் அப்படின்னேன். இல்லை நீங்கள் உடனே சொல்லுங்கள் அப்படின்னார். ஒவ்வொரு முறை குரு கடகத்திற்கு வந்து உச்சமாகும் பொழுதும் இப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்களே இதே போல பலனைத்தான் கொடுத்திருக்குமா அல்லது இப்பொழுதும் கொடுக்குமா, இனிமேலும் அடுத்த முறை வரும்பொழுதும் அதே பலனை கொடுக்குமா என்று அவர் கேட்கிறார். நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. சிந்திக்க வேண்டும். அனைத்து ஜோசியர்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. இப்போ ஒருத்தருக்கு 60 வயசு ஆகுது. அவர் விருச்சிக ராசி. அப்படின்னா குரு 5வது ரவுண்டு வருதுன்னு அர்த்தம். 12 வருஷத்துக்கு ஒரு தரம் குரு வரும் 9ஆம் இடத்துக்கு. இந்த 5 முறை வந்த போதும் ஒரே மாதிரி தான் இருக்குமா? இல்லை, நிச்சயமா இல்லை. ஏன்? மற்ற கிரகங்கள் எங்கே இருக்கின்றன, அவருக்கு என்ன தசை நடக்கிறதுங்கிறதையெல்லாம் பார்க்கணும். அதையெல்லாம் அனுசரித்து தான் இந்த பலனுடைய விழுக்காடு எவ்வளவு நமக்கு இது சாதகமாக இருக்கும் என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். 9ல் குரு வந்தால் ஓஹோன்னு இருக்குது, ராஜ யோகம், தலையில் எல்லாரும் கிரீடத்தை கொண்டு வந்து வச்சுருவா அப்படின்னா, அப்போ போன தடவை 9ல் குரு வந்ததே 2001ல், அப்போ யாரும் எனக்கு தலையில் கிரீடமே வைக்கலையே, தொப்பி கூட போட்டுக்கலையே நான். அப்போது இந்த கேள்வி கேட்பான் இல்லையா? அப்போ அதுக்கு முன்னால் 80ல் வந்தது. ரௌத்ரி வருஷம் குரு உச்சமாச்சு. ரௌத்ரி வருஷம் ஆவணி மாதம் தானே குரு பயிற்சியாச்சு. அப்பயே வந்து ஒன்றும் ஆகலை. இப்படி ஒரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு வரும் பொழுதும் 66ல் அதுபோல் இருந்ததா, 54ல் அப்படி இருந்ததா, 44 45ல் அப்படி இருந்ததா, இப்படியெல்லாம் நம்ம பார்த்துட்டே போகும்போது ஒரே மாதிரி பலன் கொடுக்கல. இது வந்து ரொம்ப ஒரு சென்சிபிளான ஒரு கொஸ்டின். அதை கேட்ட அந்த நண்பருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை சிந்திக்க வைத்தார். இது எல்லோருக்குமே ஜோதிடத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள், ஜோதிடர்கள் அல்ல, ஜோதிடத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் அனைவருக்குமே சிந்தனையை தூண்டுகின்ற ஒரு விஷயமாக இருக்கும். ஒவ்வொரு முறை குரு கடகத்தில் வந்து உச்சமாகும் பொழுதும் இந்த ராசிகளுக்கு இந்தந்த ராசிகளுக்கு இந்தந்த பலன் என்பது அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை, மாறுபடும். ஏன் மாறுபடுகிறது? பிற கிரகங்கள் எங்கே இருக்கின்றன? இதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொரு சுற்று குரு கடகத்தில் உச்சமாகும் பொழுதும் அதன் பலன்களிலே சில மாற்றங்கள் இருக்கிறது. ஒரே மாதிரியான பலனை கொடுக்கவில்லை. 2வது 12 வருஷத்துக்கு முன்னால் இந்த மனுஷனுடைய தேவையும் வேறவா இருந்திருக்கும். 24 வருஷத்துக்கு முன்பு இவனுடைய தேவைகள் வேற மாதிரி இருந்திருக்கும். 36 வருடத்திற்கு முன்பு இந்த குரு 9ஆம் இடத்திற்கு வந்த பொழுது அவன் வேறு எதையோ யோசித்து கொண்டிருந்திருப்பான். அப்பொழுது அவனுடைய ஆசைகளே வேற. இன்று விரும்பும் விஷயத்தை அன்று அவன் விரும்பி இருக்க மாட்டான். அன்று அவன் எதை ஆசைப்பட்டானோ அது அவனுக்கு கிடைத்திருக்கும். இன்று எதை ஆசைப்படுகிறானோ அது கிடைக்கும். வயசு ஆகும்போது மனுஷனுடைய மெச்சூரிட்டி இருக்குல்ல. 24 வயசுல குரு வருதுன்னா அப்போ அவன் என்ன ஆசைப்படுவான்? கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 24 வயதிலே குரு உச்சமாகிறதுன்னா
நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவான். 36 வயசில் கல்யாணம் வரும்போது என்ன ஆசைப்படுவான்? வீடு வாங்கி செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுவான். 48 வயசில் என்ன பண்ணுவான்? பெரிய மேனேஜர் பதவி கிடைக்கணும் ஆஃபீஸில்னு ஆசைப்படுவான். 60 வயசில் என்ன ஆசைப்படுவான்? பசங்க நல்லா செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுவான். ஆக ஒவ்வொரு முறை ஒவ்வொரு சுற்று 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு வரும் பொழுதும் உச்சமாகும் பொழுதும் இவனுடைய வயது மாற மாற இவனுடைய ஆசைகள் மாறுகின்றன, இவனுடைய குறிக்கோள் மாறுகின்றது. அன்னைக்கு இருந்த எய்ம், ஆம்பிஷன், கோல்லாம் வேற, இன்னைக்கு வேற. ஆகவே ஒவ்வொரு வயதிலே ஒவ்வொரு 12 ஆண்டுக்கு ஒரு முறை குரு கடகத்தில் வந்து உச்சமாகும் பொழுதும் நிச்சயமாக நன்மையைத்தான் செய்கிறது. அந்தந்த வயதிற்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்கிறது. அந்தந்த வயதிலே அவன் எதை விரும்புகிறானோ அந்த வயதுக்கேற்ற விருப்பம் தானே இருக்கும் ஒரு மனுஷனுக்கு. 24 வயசில் விரும்புறது போய் 60 வயசில் விரும்பினான்னா நல்லா இருக்காது, அசிங்கமாக இருக்குது. அவனுக்கு என்ன விருப்பமோ அதை நிறைவேற்றும். அதுதான் குரு 9ஆம் இடத்திலே வந்திருக்கிறது, வரப்போகிறது இன்னும் ஒரு சில நாட்களிலே. விருச்சிக ராசிக்கு பலன் என்னவென்றால், நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அதை அடைவீர்கள். நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறுவனாக இருந்தாலும் முதியவராக இருந்தாலும் ஓய்வு பெற்றவராக இருந்தாலும் இந்த வயதிலே உங்களுடைய நியாயமான ஆசைகள் என்னவோ அவை அனைத்தும் நிறைவேறும். இதுதான் குரு பெயர்ச்சி பலன். நீங்கள் பொன்னை அடைய நினைத்தால் அதை அடைவீர்கள், பொருளை அடைய நினைத்தால் அதை அடைவீர்கள். திருமணமாகாதவர்களாக இருந்தால் உங்களுக்கு இப்பொழுது திருமணமாகும். குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய வயதாக இருந்தால் இப்பொழுது குழந்தை பாக்கியம் உருவாகும். ஏற்கனவே ஒன்று இருந்தாலும் மற்றொன்று பிறக்கும். குரு உச்சமாகும் போது ஆண் வாரிசு வந்தால் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். ஏதேனும் ஒரு ஆண் ஜாதகத்திலே குரு உச்சமாக இருந்தால் அவரை கேட்டு பாருங்கள், நீங்கள் பிறந்த உடனே உங்கள் குடும்பத்தில் எப்படி இருந்ததுன்னு. நான் பிறந்த உடனே தான் எங்கள் அப்பா வீடு வாங்கினாரும்பா, இல்லைன்னா கார் வாங்கினார் அந்த காலத்திலே எங்கள் அப்பா அப்படிம்பாங்க. ஆக குரு யாருக்கு உச்சமாக இருக்கிறதோ அவர்கள் பிறந்த உடனே அந்த குடும்பத்திற்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும். ஆகவே இன்னும் 1 வருட காலத்திற்குள் உங்கள் வீட்டில் குழந்தை பிறந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது எல்லாமே கிடைக்கும், அனைத்தும் கிடைக்கும், கிடைக்காததே இல்லை. நீங்கள் விரும்பும் பொருள் கைகூடும். கல்வி விரும்புவது போல நீங்கள் என்ன படிக்க நினைக்கிறீர்களோ அதை படிப்பீர்கள். திருமணம் நீங்கள் விரும்புவது போல நல்ல விதமாக நடந்து முடியும். பெற்றோர்களின் ஆசையுடன் திருமணம் நடக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். செல்வ செழிப்பு ஏற்படும். உத்தியோகத்திலே மேன்மை ஏற்படும். பதவி உயர்வு ஏற்படும். சொந்த வீடு மனை வாங்குவீர்கள். மிகப்பெரிய புகழ் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும், பட்டங்கள் கிடைக்கும், விருதுகள் கிடைக்கும், பதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு மிக சிறப்பாக இருக்கும். கணவனின் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும். தந்தையின் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளின் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் குரு 5 குடைவன். 2, 5 ஆகிய வீடுகளுக்கு அதிபதி 9ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறது. 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறது. ஆகவே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உங்களுக்கு பொன்னும் பொருளும் சேரும். 3ஆம் இடத்தை பார்க்கிறது, உடன்பிறப்புகள் நன்றாக இருப்பார்கள். 5ஆம் இடத்தை பார்க்கிறது, உங்களுடைய மகன் மகள் உங்கள் வாரிசுகள் மிகச் சிறப்பாக முன்னேற்றம் அடைவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்களுக்கு நடைபெற வேண்டியவை நடைபெறும். இனி வேறு என்ன வேணும்? எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் இந்த குரு பெயர்ச்சி மூலமாக. ஆனால் ஆசைப்படுறத நியாயமாக ஆசைப்படணும். நம்மளுடைய தகுதிக்கு தகுந்தாற்போல், திறமைக்கு தகுந்தாற்போல், வயதிற்கு தகுந்தாற்போல் நியாயமான ஆசை நமக்கு இருக்குமேயானால் நிச்சயமாக அது எந்தவித ஆசையாக இருந்தாலும் சரி, நல்ல ஆசைகளை அனைத்தையும் இறைவன் நிறைவேற்றி வைப்பான். 9ஆம் இடத்திலே குரு வரும்பொழுது நீங்கள் பல வருடங்களாக செய்த புண்ணியங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்குமா? நான் ரொம்ப நாளாக கோயிலாக போய் சுற்றிட்டு இருக்கேன் சார், எனக்கு ஒன்றுமே பலன் கிடைக்கலன்னு சில பேர் சொல்லுவாங்க, புலம்புவாங்க. அந்த மாதிரி புலம்பாங்க. இனிமேல் விருச்சிக ராசிக்கு நீங்கள் என்றைக்கோ செஞ்ச புண்ணியத்துக்கெல்லாம் இப்போ பலன் கிடைக்க போகுது 9லே குரு வரும்பொழுது. இந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு பரிகாரம் என்று பார்த்தால் அவர்களுக்கு முருகன் தான் மிக முக்கியமானது. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்லி முருகனே குருவாக, குருவே முருகனாக. உங்களுக்கு குரு வேறு முருகன் வேறு கிடையாது. தந்தைக்கு ஞானோபதேசம் செய்த சுவாமிநாத சுவாமியை நீங்கள் வழிபட வேண்டும். கும்பகோணத்திற்கு அருகிலே இருக்கிறது சுவாமிமலை. 6 படை வீடுகளிலே ஒன்று. சுவாமிமலைக்கு சென்று முருகப்பெருமானை வியாழக்கிழமைகளிலே வழிபடுங்கள். அவ்வாறு வழிபட்டால் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ஆகவே இது ஒரு அற்புதமான நேரம், அருமையான நேரம். ஆனந்தமாக இருப்பீர்கள். அனைத்து வளங்களும் நலன்களும் பெற்று மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நாளைய நிகழ்ச்சியிலே தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம். உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.
தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். ஐம்புலன்கள் அடக்கி உன் முன் அடி தொழுது பணிந்து நின்றேன். தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். ஐம்புலன்கள் அடக்கி உன் முன் அடி தொழுது பணிந்து நின்றேன். தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். கண்ணை இமை காப்பது போல் காத்தருள வேண்டும் நீதம். அன்னை உந்தன் அடி பணிந்தேன் அடியார்கள் துயர் தீர்ப்பாய். கண்ணை இமை காப்பது போல் காத்தருள வேண்டும் நீதம். அன்னை உந்தன் அடி பணிந்தேன் அடியார்கள் துயர் தீர்ப்பாய். மூவர்க்கும் மூத்தவளே முக்தி எனக்கு அளித்திடுவாய். மூவர்க்கும் மூத்தவளே முக்தி எனக்கு அளித்திடுவாய். தேவர்க்கும் தெய்வம் அம்மா தீவினையை அகற்றிடுவாய். தேவர்க்கும் தெய்வம் அம்மா தீவினையை அகற்றிடுவாய். தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். நிலையில்லா இல்வாழ்வை நினைத்தாலே கலங்கிடுதே. அலை போன்று ஓய்வின்றி அல்லல் படையேன் படைத்தார். நிலையில்லா இல்வாழ்வை நினைத்தாலே கலங்கிடுதே. அலை போன்று ஓய்வின்றி அல்லல் படையேன் படைத்தாய். வாழ்க்கை எனும் கடல் கடக்க வந்து துணை நீ புரிவாய். வாழ்க்கை எனும் கடல் கடக்க வந்து துணை நீ புரிவாய். ஊழ்வினைகள் நீக்கிடுவாய் உலகாளும் நாயகியே. ஊழ்வினைகள் நீக்கிடுவாய் உலகாளும் நாயகியே. தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். ஐம்புலன்கள் அடக்கி உன் முன் அடி தொழுது பணிந்து நின்றேன். தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். ஐம்புலன்கள் அடக்கி உன் முன் அடி தொழுது பணிந்து நின்றேன். தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கருவிகளை கையாறும் முறையை நாம் பின்பற்ற வேண்டும். அதை எப்படியெல்லாம் சிறப்பாக இந்த உலகத்திலே பெற வேண்டும் என்ற அருமையான பாடலை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆளுகைக்கு உன்றன் அடித்தாமரைகள் உண்டு, அந்தகன்பால் மீளுகைக்கு உன்றன் விழியின் கடை ஒன்று, மேலிவற்றின் மூளுகைக்கு என் குறை நின்குறையே அன்று, முப்புறங்கள் மாளுகைக்கு அம்புதொடுத்த வில்லான் பங்கில் வானுதலே. தேவி இருக்கிறாளே, அந்த பராசக்தியினுடைய திருவடி கமலங்களை பற்றி கொள்வதற்கும் அவளுடைய கடைக்கண்ணுடைய பார்வையை பெறுவதற்கும் நான் தவம் செய்திருக்க வேண்டும். நான் அதனை பற்றி கொள்வதற்காக சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். உலகியலிலேயே நான் சுற்றித் திரிகிறேனே, அந்த சுற்றித் திரியக்கூடிய தன்மையை விட்டுவிட்டு இவள்தான் நிச்சயமானவள் என்ற தன்மையை நான் உணர்ந்து அவளை பற்றி கொள்வதற்கான பாக்கியத்தையும் வாய்ப்பையும் நான் பெற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொன்னால் அது அவளுடைய குறை இல்லை, என்னுடைய குறையாக இருக்கிறது என்று வருத்தப்படுகிறார். மேலிவற்றின் மூழ்கைக்கு என் குறை நின் குறையே அன்று. ஏனென்றால் நீ எப்பொழுதும் அன்பு நிறைந்தவளாக, எப்பொழுதும் கருணை ததும்பியவளாக, மிக அற்புதமான தன்மைகளை எல்லோருக்கும் அள்ளி வழங்குபவளாக இருக்கிறாய். ஓம் அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமக என்று சொல்லுவாள். காரணமில்லாமல் கருணை பொழியக்கூடிய பெருங்கருணை வாய்ந்தவளாக இருக்கிறாய். காரணமில்லாமல் கருணை பொழியக்கூடிய தன்மை இருக்கிறதே, அது உன்னுடைய ஆலயத்தை நான் வேற ஏதாவது வலம் வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்தாலும் கூட அதனையும் நீ கணக்கிலே எடுத்துக் கொள்ளுகிறாய். நான் நடப்பதையெல்லாம் உன்னை சுற்றி வருவதாக நினைக்கிறாய்.
நான் பேசுவதையெல்லாம் உனக்கு சொல்லக்கூடிய மந்திரமாக நீ எடுத்துக்கொள்ளுகிறாய், நான் கீழே விழுந்து படுப்பதை உனக்கு வணக்கமாக நீ எடுத்துக்கொள்ளுகிறாய் என்றெல்லாம் மிகச் சிறப்பாக சொல்லுவார்கள் பெரியவர்கள். அப்படி எல்லாவற்றையுமாக தனக்குரியதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய கருணை வாய்ந்தவளிடத்திலே கூட நான் என்னுடைய தவக்குறைவு காரணமாக இன்னும் அவளை துதிக்காமல் இருக்கிறேனே, மேலிவற்றின் மூழுகைக்கு என் குறை, நான் மீண்டு கொள்ள வேண்டும், அதிலே இருந்து இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சிக்கல்களிலே இருந்து நான் வெளிவர வேண்டும் என்று சொன்னால் தேவியினுடைய பரங்கருணையை இன்னும் நான் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறேனே என்பதுதான் வருத்தத்திற்குரிய விஷயம் என்று சொல்லுகிறார். மேல் இவற்றின் மூழுகைக்கு என் குறை, நின்குறையே அன்று முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்தவில்லான் பங்கில் வானுதலே. முப்புறங்கள் இருக்கிறதே, அதை எரி செய்தான் எம்பெருமான் சிவபெருமான். 3 பெரிய அரக்கர்கள், பிறரை துன்புறுத்துவதே தங்களுடைய வாழ்க்கையாக கொண்டவர்களைத்தான் அரக்கர்கள் என்று சொல்லுகிறோம். பிறர் துன்பத்திலே மகிழ்ச்சி காண்பவர்கள், பிறர் துன்பத்திலே இன்பமாக திளைப்பவர்கள், பிறரை துன்புறுத்தி இன்பம் காண்பவர்கள். இன்றைக்கு ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்களே சாடிஸ்ட் என்று சொல்லக்கூடிய தன்மை, அந்த தன்மையிலே இருக்கக்கூடிய அரக்கர்கள் 3 பேர் இருந்தார்கள். தங்களை மிகப்பெரிய மலைகளாக மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு இடமாக மக்கள் இருக்கிற இடத்திலே போய் அப்படியே கீழே அமர்ந்து கொள்ளுவார்கள். அவர்களெல்லாம் கீழே சிக்கி தவித்து தங்கள் உயிரை விடுகிற பொழுது இவர்கள் மகிழ்ச்சியாக இருந்ததை பார்த்து ரசிப்பார்கள் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட திரிபுராந்தகர்களை எரிப்பதற்காக, திரிபுராந்தகர்களை சம்ஹாரம் பண்ணுவதற்காக தேவர்களெல்லாம் போய் பிரார்த்தனை செய்வதற்காக ஒரு அழகான தேரை உருவாக்கினார்கள். அந்த தேரினுடைய 4 சக்கரங்கள், தேரினுடைய அடித்தட்டு, தேருடைய அச்சு, தேரிலே இருக்கக்கூடிய கீழ் விதானம், தேரிலே இருக்கக்கூடிய பதாகைகள், தேர் மேலே இருக்கக்கூடிய அலங்காரங்கள், தூண்கள், தேரிலே இருக்கக்கூடிய கொடி, தேரை ஓட்டக்கூடிய பிரம்மதேவன், அதில் இருக்கக்கூடிய குதிரைகள் என்று ஒவ்வொரு அங்கமாக எல்லா தேவர்களும் மாறியிருந்தார்கள். எம்பெருமானுடைய கரங்களிலே வில்லும் அம்பும் வந்தது. மகாமேருவையே வில்லாக எம்பெருமான் மாற்றி வைத்திருந்தார். இன்னும் சொல்ல போனால் மகாவிஷ்ணுவே அவருடைய கரங்களிலே அம்பாக இருந்தது என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற பொழுதுதான் 3 அரக்கர்களையும் கொல்லுவதற்காக, அழிப்பதற்காக, அந்த அரக்க சக்தி அடியோடு வேறறுப்பதற்காக எம்பெருமான் வில்லையும் அம்பையும் எடுத்து தொடுத்தார். அந்த தொடுக்கிற சூழ்நிலையிலேயே எல்லோருக்கும் சொல்லி வைத்தார் போலே என்று சொல்லுவார்களே, ஒரே சமயத்திலே ஒரு சிந்தனை எழுந்தது. என்ன சிந்தனை என்று சொன்னால், நாம் எல்லோரும் சேர்ந்ததனாலே தான் இறைவனாலே இந்த செயலை செய்ய முடிகிறது என்று எல்லோரும் எண்ணினார்களாம். ஒரே சமயத்திலே அத்தனை தேவர்களுக்கும், அந்த தேரினுடைய எல்லா பாகங்களுமாக உருமாறி இருந்த தேவர்கள் இருக்கிறார்களே, அத்தனை பேருக்கும் ஒரே சிந்தனையிலே ஒரே சமயத்திலே இந்த சிந்தனை வந்தது. என்ன சிந்தனை வந்தது? நம்மால் தான் இந்த செயல் நிகழ்கிறது என்ற சிந்தனை வந்தது. வந்தவுடனே எம்பெருமான் வில்லையும் அம்பையும் கீழே வைத்தார். திரிபுராந்தகர்களை பார்த்து புன்னகை செய்தார். அவருடைய புன்னகையிலிருந்து நெருப்பு வெளிப்பட்டது. அவர்கள் எரிந்து போனார்கள். முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் என்று சொல்லுவார் அருணகிரி பெருமான். முப்புறத்தை எம்பெருமான் சிரிப்பினாலேயே எரித்து விட்டான். அந்த சிரிப்பினாலே எரிக்கக்கூடிய மிகப்பெரிய பேராற்றல் அவனுக்கு இருந்தது. அந்த ஆற்றலை புரிந்து கொள்ளாமல் எல்லோரும் என்ன நினைத்தார்கள்? தங்களால் தான் இது நடக்கிறது என்று நினைத்தார்கள் இல்லையா? உங்களால் எதுவும் நடக்க வேண்டிய அவசியமில்லை, என்னாலேயே எதையும் செய்ய முடியும் என்பதை உலகுக்கு நிரூபிப்பதற்காகத்தான் அந்த திரிபுர அரக்கர்களை எம்பெருமான் புன்னகையினாலே எரித்து காட்டினார், சாம்பலாக்கினார். அந்த வெற்றி அவருடைய தனித்த வெற்றியாக இருந்தது. அந்த வெற்றி அவருடைய பெரும் சக்தியை இந்த உலகத்திற்கு பறைசாற்றியது. இவர்கள் வெட்கி போனார்கள். எப்பொழுதோ ஒரு பக்தன் தோற்று போகிறான் என்று கேட்டால், அவனுக்கு எப்பொழுது தலைக்கணம் வருகிறதோ அப்பொழுது அவன் தோற்று போகிறான். எவ்வளவு பெரிய பக்தனாக இருந்தாலும் சரிதான், அவனுக்கு தலைக்கணம் மட்டும் வரவே கூடாது. என்னால் எதுவும் நடக்கவில்லை என்கின்ற அறிவும் ஞானமும் இருக்குமானால் தலைக்கணம் வராது. பட்னத்து அடிகள் மிக அழகாக சொல்லுவார், என் செயலால் ஆவது ஒன்றுமில்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன் என்று சொல்லுவார். என்னாலே எது நடக்கும்? என்னாலே எதுவும் நடக்காது. உன்னுடைய அருள் இருந்தால்தான் எல்லாம் நடக்கும். உன்னுடைய அருளுக்காகத்தான் ஏங்கி நிற்கிறேன் நான். அப்படி முப்புறங்களை எரித்த எம்பெருமானுடைய வாமபாகத்திலே தேவி வீற்றிருக்கிறாள். முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வாழ்நுதலே என்று சொல்லுவார் அபிராமி பட்டர். அப்படி நாம் பக்தி உடையவர்களாக இருக்கிற பொழுது தலைக்கணம் இல்லாமல் இருப்பவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய குறை என்ன என்று சொன்னால், பக்தி இருக்கிற பொழுதே தலைக்கணமாக இருப்பது. இது இரண்டும் தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் ஆலயத்திற்கு போகிறோம். ஆனால் இந்த இரண்டும் தான் அங்கே தன்முனைப்பாக முன்னாலே முளைத்து போய் நிற்கிறது. அப்படி நிற்கிற பொழுது பக்தியினாலே பலன் இல்லாமல் போகிறது. நாம் பக்தி செலுத்துபவர்களாக இருப்போம்.
தலைக்கணம் இல்லாதவர்களாக இருப்போம், தன்முனைப்பு இல்லாதவர்களாக இருப்போம். நிச்சயமாக தேவியினுடைய பேரருளை பெறுபவர்களாக மாறுவோம். நமக்கு அதனையும் தேவியினுடைய திருவருள்தான் வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு விடியலிலும் பிரார்த்திப்போம். நிச்சயம் தேவி வழங்குவாள். நன்றி, வணக்கம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகள் மஷம் அஸ்மத் குருவியோ நமகா விகணச மகா குருவே நமகா. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். இப்போ மந்திரங்கள்னு சொல்லும்பொழுது சிலர் சொல்வா, இப்போ காணாமல் போன பொருள் கிடைக்கிறதுக்காக நான் கார்த்த வீரியாஜன ஜபம் செய்தேன், அப்போ அது காணாமல் பொருள் கிடச்சிடுத்து, அவ்வளோதான், அது அதனோட பலனா அப்படின்னு நினைக்கிறவா உண்டு. அப்புறம் குழந்தை படிப்பில் நன்னா வரலன்னு சொல்லி ஞான சரஸ்வதி மந்திரம் ஜபம் பண்ணி தேனில் மந்திரிச்சு கொடுத்தேன், குழந்தை இப்போ நன்னா படிக்கிறா, பலன் அவ்வளோதானா அப்படின்னு சிந்திக்கிறவா உண்டு. ஆனால் அப்படி இல்லை. சிலர் சுயவரா கலா பார்வதி ஜபம் பண்ணி மஞ்சக்கிழங்கை ஜபித்து அரைச்சி பூசி கல்யாணம் ஆகிடும், அப்போ அதோடு முடிஞ்சு போயிட்டானா கிடையாது. இப்போ கார்த்த விரியாஜன ஜபம் பண்ணிங்கன்னா காணாமல் போன பொருள் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பலன்னா மறுபடியும் அந்த பொருள் காணாமல் போகாமல் சௌக்கியமாக இருக்கும். இன்னொரு விஷயம், சிவபெருமான் மேலே அசாத்தியமான பக்தி வரும். இப்போ அடுத்து ஞான சரஸ்வதி பூஜை பண்ணோம், குழந்தை படிக்கலைன்னோ தேன் மந்திரிச்சு கொடுத்தோம், குழந்தை இப்போ என்ன படிக்கிறது அப்படின்னா அடுத்து அதோடு இல்லை, அந்த குழந்தைக்கு நல்ல ஆழ்ந்த ஞாபக சக்தி வரும். அதே மாதிரி பேச்சில் வந்து தெளிவும் இனிமையும் இருக்கும். அது ஒரு பலன்னு எடுத்துக்கலாம். மூணாவது, சுயவரா கலா பார்வை ஜபம் பண்ணோம், மஞ்சக்கிழங்கு அரைச்சி கல்யாணம் ஆச்சியம் பொண்ணுக்குன்னா அதோட முடியல, அந்த குடும்பம் இனிமையாக இருக்கிறதுக்கும் அமைதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் அந்த மந்திரம் பலன் தரும். அதனால் ஒரு மந்திரம் என்பது நாம் ஒரு கோரிக்கைக்காக ஜெபித்தால் அதோடு முடிஞ்சு போல. இப்போ நீங்கள் வந்து நல்ல மாம்பழம், ருசியான மாம்பழம் சாப்பிட்றீங்க, இடம் தோட்டத்தில் நிறைய இடம் இருக்குது, இப்போ அந்த மாமரத்தோட விதையை நட்டு அது வளரணும்னு பார்த்துக்கிறீங்க, வளர்றது. உங்களோட நோக்கம் வந்து நாம் சாப்பிட்ட இந்த மாம்பழம் மறுபடியும் நம்ம சாப்பிடணும், நம்ம சந்ததி சாப்பிடணும், நம்ம குழந்தைகள் சாப்பிடணும், உறவுக்காரெலாம் அனுபவிக்கணும், எல்லாரும் சந்தோஷப்படணும் அந்த பழத்தை சாப்பிட்டுன்ற எண்ணத்தில் நீங்கள் விதைக்கிறீங்க. ஆனால் அது மாம்பழம் மட்டும் தரல, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வளர்ந்த உடனே நமக்கு நிழல் தர்றது, எவ்வளோ பறவைகள் வந்து அதில் உட்கார்றது, அதுக்கப்புறம் அந்த மாவிலை வந்து நம்ம வீட்டு பூஜைக்கு பயன் தர்றது, அதுக்கப்புறம் அந்த மாம்பூ அது வந்து நல்ல மருந்தாக உபயோகப்படுறது, அதுக்கப்புறம் மாங்காய் கிடைக்கிறது, அதுக்கப்புறம் மாம்பழம் கிடைக்கிறது. நம்மளோட நோக்கம் ஒன்று தான், மாம்பழம் கிடைக்கணும்னு நோக்கத்தில் நட்டாலும் அந்த மரம் வந்து பலவிதமான நன்மைகளை தருது. விஞ்ஞானிகள் வந்து மழை கொடுக்கறதுன்னு சொல்கிறான், இப்படி இன்னும் நிறைய சொல்லலாம், ஏன்னா நமக்கு தெரிஞ்சது குறைவு. அப்போ நம்ம நோக்கம், நல்ல நோக்கம் ஒன்று தான். ஆனால் அந்த நல்ல நோக்கத்துக்கு சுவாமி கொடுக்குற பலன் எவ்வளோ இருக்குது. அதே மாதிரி ஒரு மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கும் பொழுது நீங்கள் ஒரே ஒரு கோரிக்கைக்கு ஜபித்தால் அந்த கோரிக்கை மட்டும் நிறைவேறி அதோடு முடியல, அதனோட பலன் நமக்கு பல விதங்களில் நமக்கு வெளிப்படுன்றதில் சந்தேகம் வேண்டாம். அதனால் ஒரு மந்திரம் என்பது ஒரே ஒரு பலனை கொடுக்கும் நம்ம நினைக்க வேண்டாம். அப்புறம் அந்த கோரிக்கை நிறைவேறிடுது, நான் இந்த கோரிக்கைக்காக வச்ச காணாமல் போன பொருள் கிடச்சிடுது, நிறுத்தலாமான்னா நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை, தொடர்ந்து ஜபித்தாலும் ஜபிக்கலாம், அதனால் தவறு இல்லை. நீங்கள் ராமதாசர், கபீர்தாசர், புரந்தரதாசர், தியாக பிரம்மம் இவாளோட வாழ்க்கையில் பார்த்தா அந்த நாமங்களோட பெருமை வந்து நமக்கு தெரியும், சுவாமியோட பெருமையும் நாமத்தோட பெருமையும் தெரியும். பக்தியோட சுவாமியை பூஜிக்கிறவா அடையக்கூடிய பலன் 63 நாயன்மார் வாழ்க்கையிலையும் நம்ம பார்த்தோம், 12 ஆழ்வாரோட வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்குறோம். அவள் வாழ்க்கை வரலாறுலாம் புரட்டி பார்க்கும்பொழுது சுவாமி அவள் பக்திக்கு அவள் எவ்வளோ இறங்கி வந்தான்னு தெரியுது. அதனால் மந்திரம் வேறு பக்தி வேறு நினைக்க வேண்டாம், மந்திரமும் பக்தியும் ஒன்று தான். இந்த பக்தி இல்லைன்னா மந்திரம் பலிக்காது, மந்திரங்கள் இல்லைன்னா பக்திக்கு வந்து ஒரு வழி கிடைக்காது. ஆனால் யோக பிருஷ்டாளாக இருக்கவாளுக்கு மந்திரங்களே தேவையில்லை. ரமண மகரிஷி மாதிரியும் அரவிந்த மகரிஷி மாதிரியும் யோக பிருஷ்டாளாக இருக்கக்கூடியவர்களுக்கு மந்திரங்கள் கூட தேவையில்லை. அவள் வந்து போன ஜென்மத்தில் விட்ட அந்த யோகத்தை தொடர்ந்து மறுபடியும் இந்த ஜென்மாவில் அனுபவிக்கிறதுக்காக பிறந்தவன். பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி இந்த ஜென்மாவில் பண்ண யோகம் எனக்கு ஆயுள் முடிஞ்சு போயிட்டுனா என்ன பண்ணுறதுன்னா அது வீணாக போகாது, அடுத்த ஜென்மாவில் தொடர்ந்து வரும்னா. யோக பிருஷ்டாளோட விதிமுறைகள் வேறு. ஆனால் நாம் எல்லாரும் சாமானியர்களை நினச்சிக்க வேண்டாம், ஏன்னா சாமானியமாக இருக்கக்கூடிய சின்ன விதை தான் பெரிய ஆலமரத்தையே உண்டு பண்ணுறது. அதனால் எல்லாருமே நம்மளை சாமானியர்களை நினைக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் சாமானியர்களாக இருந்தாலும் சுவாமி உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சுவாமி அவர் கொடுக்கக்கூடிய அனுகிரகம் வந்து சாமானியம் இல்லை. அதனால் இந்த ஜபத்தை ஜபிக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றம், இந்த ஜபத்தை எப்படி இன்னும் வீரியமாக ஜபிக்கிறதுன்றதும், நம்ம பிரச்சனை வரும்பொழுது எப்படி அதை சரியானபடி பயன்படுத்தணுன்றதுக்கும் நம்ம அடுத்தடுத்து நம்ம இனிமேல் தொடர்ந்து சொல்ல போகிறோம். அதை நீங்கள் தொடர்ந்து கேட்கறதுக்குரிய அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பம் வரப்போகிறது. ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா, மங்களானி பவந்து.